இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பச்சரிசி வடகம் செய்யறதுக்கு கஞ்சி காய்ச்ச தாங்க போறோம். 1 கிலோ அரிசி நல்லா ஊற வச்சு நல்ல மாவாட்டி வச்சுக்கணும். 5 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஆட்டி வச்ச அந்த 1 கிலோ அரிசி மாவை நல்லா தண்ணியில கரைச்சி இந்த மாதிரி நல்லா ஊற்றி கிளறி விடணும். நான்ஸ்டாப்பா நிற்காம கிளறி விடணும், இல்லைன்னா கட்டி விழுந்துரும், அடி பிடிச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா பொறுமையே நிதானமாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் இந்த கஞ்சியில் நம்ம 5 வகையான கலரான வடகம் தான் போட போகிறோம். இயற்கையான முறையில் தான் நம்ம பண்ண போகிறோம். எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லை. கலர் வர்றதுலாம் நம்ம கெமிக்கல்லாம் போடுறதில்ல. பீட்ரூட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு தான் நம்ம கஞ்சி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கஞ்சி நல்லா ரெடி பண்ணணும். நாங்கள் முந்தின நாள் நைட்டே இதெல்லாம் கஞ்சியில் காய்ச்சி வச்சாச்சு. அப்போ தான் காலையில் நம்ம போடுறப்ப 6 மணிக்கெல்லாம் நம்ம போடணும். 6:20 இது என்னன்னு பார்க்குறீங்களா? பச்சை மிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 20 பச்சை மிளகாவை நாங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி இதுக்குள்ள போட்டு கலக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டா இந்த ஃப்ளேவரில் வந்துடும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காம நல்லா கலக்கி விடணும். அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி. இதை நம்ம நல்லா மூடி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் நல்லா ஆறி இருக்கும், நேரமே போட்டுடணுங்க. கொஞ்சம் அதுலேருந்து அந்த கஞ்சியை எடுத்து கேரட்டு நல்லா அரைச்சி வடிக்காமல் அந்த கஞ்சிக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கலராக நம்ம பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம கஞ்சி வடகம் செய்கிறோம். அடுத்தது என்னன்னு பார்க்குறீங்களா? பீட்ரூட். அந்த கலருக்கு பீட்ரூட்டை நல்லா எடுத்து அரைச்சி நம்ம இதை அப்படியே ஊற்றிருக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு சத்துக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும். இந்த காய்கறி வெஜிடபிள்ல போடுறதுனால நல்லா சத்து கிடைக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு கலக்கறதுக்கு நம்ம கஞ்சி எடுத்துட்டு இருக்கிறோம். புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சிருக்கிறோம். இதுல இப்போ ஊற்றி வச்சு பாருங்க. இது நல்லா வாசமா கமகமன்னு இருந்தது. கருவேப்பிலை எல்லாம் போட்டோம்னா நல்லா முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க. உதிராவே நல்ல கருகருன்னு வரும். அடுத்தது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி அது ஒரு கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். குழந்தைங்களாம் நல்லா கலராக இருக்குன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் கலக்கியாச்சு, எல்லாம் ரெடி. ஒயிட்டு பாருங்க, வெள்ளை கலரு, சிகப்பு கலரு, பச்சை கலரு, ஆரஞ்சு, மஞ்சள்னு 5 வகையான கலர்ல வச்சிருக்கிறோம். நீ வாங்க, எல்லாம் கஞ்சியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ வடகம் போடலாம். இந்த மாதிரி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூனா எடுத்து வைக்கணுங்க. மஞ்சள் பொடி கலக்குன அந்த வடகம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பீட்ரூட்டுக்கு ஆட்டை வச்சுட்டு இருக்காங்க. எங்க ஆட்டை எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க. வடகம் மற்ற எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. பாருங்க, குட்டிஸுங்களுக்காக ஆத்த வடகம் கலரா போட்டுட்டு இருக்கிறாங்க. பாக்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாவும் நல்லாவும் இருக்கு. குழந்தைங்களாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அழகா இருக்குங்க. 3 கலர் போட்டாச்சு. அடுத்தது நம்ம கேரட் இதெல்லாம் ரெடி பண்ணணும். பாருங்க, கேரட். அடுத்ததா கேரட் பண்ணாச்சு. வெயில் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். கேரட் முடிஞ்சாச்சு. அடுத்தது வெள்ளை கலர் நம்ம இது போட்டுட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம பச்சரிசி வடகம் எல்லாம் போட்டோம். நீ நல்லா காயுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜவ்வரிசி வடகம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா இன்னும் 1 வாரத்துக்கு காயணும். காஞ்சதுக்கப்புறம் இது பொரிச்சா எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இயற்கையான ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.